நான் படித்த சென்ட் மேரிஸ் பள்ளி ஹாக்கியில ஸ்டேட் மாணவர்கள் அப்படியே ஆடிட்டே வருவாங்க. பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் போட்டி வைப்பான். கார்ல இறங்கி ஷூ டை அதெல்லாம் போட்டுட்டு இறங்கி பாரதியார் பாட்டை பாடினான். அந்த பையன் நல்ல ஃபுல் எனர்ஜியோட பாடினான். அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கறதுக்கு சுடுதண்ணி கொடுக்கறதுக்கு 2 வேலைக்காரங்க கூட வந்திருந்தானுங்க. ஆனா எனக்கு கூட வாத்தியாருங்க ஒருத்தர் கூட வரல, ஒரு பயலைத்தான் துணைக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப கம்பீரமா பாட்டு பாடினான் பாரதியாரோட பாட்டை. என்ன பாட்டு பாடினான்னா, அவனுக்கு மியூசிக் கிளாஸ் அவங்க ஸ்கூல்ல நடக்குது. அதனால ஒரு அருமையான பாட்டை அவன் எடுத்து பாடுறான். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கெட பொழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், நல்லதோர் வீணை செய்தேன். பயங்கர கைத்தட்டு அந்த பையனுக்கு. நான் பிராக்டிஸ் பண்ண பாட்டு பரிதாபமான பாட்டு. அவன் பாடினோன்னா நம்ம பாடினா பிரைஸே கிடைக்காது, ஓடிடலாம்டான்னு கிளம்ப போனேன். உடனே என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லியோனி புனித பால் நடுநிலை பள்ளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் போய் கையை கட்டிட்டு பாரதியார் பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பித்தேன். என்ன பாட்டுன்னா, சிந்து நதியின் மிசை நிலவி நிலைங்கிற பாட்டை தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சிந்து நதியின் மிசை நிலவினிலே. அதுக்கு மேல அடுத்த வரி மறந்து போச்சு. சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னா பின்னால் இருந்த வாத்தியார் மண்டையில தட்டி, என்னடா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே வரியை பாடிட்டு இருக்க, போடா அப்படின்னு துரத்தி விட்டார். எங்க அம்மா நான் பிரைஸ் வாங்கிட்டு வருவேன்னு வாசல்ல ஆசையோட காத்துட்டு இருந்தாங்க. நான் அழுதுகிட்டே போனேன். என்னடா பிரைஸ் எங்கடான்னு கேட்டாங்க. மண்டல தட்டி அனுப்பிவிட்டாங்கம்மா, ஒரு வரி கூட பாட முடியலம்மா அப்படின்னு. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, அந்த பள்ளிக்கூடம் என்னடா என் பிள்ளையோட திறமையை முடிவு பண்றது, பெத்த தாய் நான் சொல்றேன், அடுத்த பாட்டு போட்டியில நீ பிரைஸ் வாங்குவடா அப்படின்னு சொல்லி எங்க ஸ்கூல்ல மட்டும் நடந்த ஒரு பாட்டு போட்டியில செந்தமிழ்நாடு எனும் போதினிலேங்கிற அந்த பாட்டை எங்க அம்மா சொல்லி கொடுத்து அந்த பாட்டை நான் பாடி அன்னைக்கு எனக்கு 3வது பரிசு தான் கிடைச்சது. 3வது பரிசுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, பிளாஸ்டிக் சோப் டப்பா. நான் வாங்கின முதல் பரிசு பிளாஸ்டிக் சோப் டப்பா தான். அன்று வாங்கிய அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பா தான் நான் லியோனியை அமெரிக்க தமிழர்களின் கூட்டமைப்பில் சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்து கொண்டு சென்றது. அந்த பள்ளியில் கிடைத்த முதல் பிளாஸ்டிக் சோப் டப்பாங்கிற பரிசு தான். அதனால இப்பொழுது நீங்கள் வாங்குகின்ற ஒரு சிறிய பரிசு உங்களை மிக பெரும் கலைஞனாக இந்த அவயத்தில், இந்த உலகத்தில், இந்த நாட்டில் உங்களை உருவாக்கும் என்பதில் நான் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதுக்கு என் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு. அதனால நீங்கள் பரிசே வாங்காவிட்டாலும் போட்டியில் கலந்து கொண்டதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். அதுல ரொம்ப அழகா அன்னைக்கு மாணவர்கள்லாம் முடிச்சுட்டு இப்படி எல்லாத்துடைய கையையும் பதிய வச்சாங்க பாரு. இந்த ஐடியா சொன்ன அந்த ஆசிரியருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த கலைஞர்களுடைய கரங்கள் எல்லாம் இன்று பதிவு செய்யப்பட்டது. அமைச்சர்கள் 2 பேரும் ஸ்ப்ரே அடிச்சு சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம்ங்கிற அந்த லோகோவை அவர்கள் அப்படியே உருவாக்க, ஒவ்வொரு எழுத்தும் உருவாகும் பொழுது மாணவர்கள் கரவொலி எழுப்பியதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இந்த கை இவ்வளவு கரங்கள் பதியப்பட்டிருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு, சாஃப்ரன் கலர்ல இருக்கு. இந்த கையை பதிச்ச மாணவனுடைய ஜாதி மதம் இந்த கையில யாராவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? எந்த ஸ்கூல் அப்படின்னாவது கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கையினுடைய வடிவத்தில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. பள்ளி ஒன்றுதான் ஜாதி மதங்களை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னவர் தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் தான். அதனால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட உங்கள் கரங்களை பதித்த இந்த கலைஞர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த உங்களுடைய கலைத்திறன்களால் நீங்கள் மென்மேலும் உயர வேண்டும். லியோனி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல. என்னுடைய ரேங்க் 10க்கு மேலே தான், 11, 12, சில சமயம் 25வது ரேங்க்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் படிப்பில் நான் பின்தங்கி இருந்தாலும் நான் கற்றுக்கொண்ட பாட்டும் பேச்சும் தான்
லியோனியை ஒரு பாடநூல் கழக தலைவருக்கு என்ற அந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்றால் ஒரு கலைத்திறன் தான் மாணவனை உயரத்திற்கு கொண்டு செல்லும். அந்த கலைத்திறன்களை உருவாக்கும் இந்த கலை திருவிழாவுக்கு வந்து பரிசு பெற்ற எல்லா மாணவர்களுக்கும், பரிசு பெற முடியாத மாணவர்களும் அடுத்து பரிசுகளை பெறுவார்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, பள்ளி கல்வித்துறை எடுத்திருக்கும் இந்த விழா மிகச்சிறந்த விழா என்று சொல்லி, இந்த சாதனைகளை தொடர்ந்து படைத்து வரும் எங்கள் அன்பு அமைச்சர், அன்பு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய சாதனைகளும் கல்வி பணியும் மக்கள் பணியும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.